வெல்கம் டு ஆர்கே கலெக்ஷன் ரித்தி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, இதுக்கு தாளிப்புக்கு. இப்போ நம்ம எப்போதுமே நான்வெஜ் செய்கிறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு அதில் தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு வேக வச்சுப்போம். இப்போ அதே ஒரு சைடில் வானல் எடுத்து பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச சிக்கன்லேருந்து கொஞ்சமாக நம்ம ரசத்துக்காக தண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இந்த சிக்கனில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு கொதிக்க வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம மண் சட்டியில் எப்போதும் வைக்கும்போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நான்வெஜ்ஜுக்காக ஒரே ஒரு மண் சட்டி மட்டும் வீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஸை ஆஃப் பண்ணால் கூட கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சூப்பு தண்ணியை நம்ம வதக்கின வானல்லே யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வானல் யூஸ் பண்ண தேவையில்லை, அதில் உள்ள அந்த ஸ்பைசஸே போதும். அதில் தக்காளியை நல்லா கசக்கி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பை கம்மியாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்ச கலவையை இந்த ரசத்தில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப் ரசம். இந்த சூப் ரசம் வச்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.